நீங்க ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கணும். அது என்னன்னா, எப்பவுமே நீங்க சாப்பிடும் போது கொஞ்சமா தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா குடல் பெருசாயிடும். அதுக்கப்புறம் அந்த குடல் கொஞ்சம் லென்த் ஆயிருச்சுன்னா நமக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்ம என்ன செய்யணும்னா, சாலிடான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஜூஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாதான் நல்லது. இந்த வயசுல நான் ஆக்டிவா இருக்கேனா, அதுதான் காரணம். இத பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 106ல போட்டிருக்கு. அங்க என்ன நடக்குது? சேர்ல உட்காரும் போது பார்த்து உட்காரணும். முதல்ல இந்த அசைன்மெண்ட்டை முடிங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கணும். நீங்க இதுல எந்த டாபிக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாபிக்ல உங்களுடைய அசைன்மெண்ட்டை கொண்டு வரணும். ஆனா அந்த அசைன்மெண்ட் கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு மேலதான் இருக்கணும். அதுக்கு குறைய கூடாது. அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு கதை மாதிரி எழுதாதீங்க. சரி, நீங்க கிளம்பலாம். அவர் சொன்னது எதையுமே நான் கவனிக்கல. நல்லா தூங்கிட்டேன். நீ எதையாவது கவனிச்சியா? நான் இப்ப அசைன்மெண்ட் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. கமான் ஜானஸ், அது ரொம்ப ஈஸி. உன்னோட டெக்ஸ்ட் புக்கை நீ நல்லா தரோவா படிச்சனாலே உன்னோட அசைன்மெண்ட்டை நீ ஈஸியா முடிக்கலாம். அதுலயே எல்லா விஷயமும் போட்டிருக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன். ஜோஷ், நீ எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் படம் வரையற? ஏய், சும்மா தமாஷ்காக தான் அப்படி வரைஞ்சேன். நீ என்ன பயந்து போயிட்டியா? நீ மாஸ்டரை விட ஜேனஸ பார்த்து தான் ரொம்ப பயந்தன்னு நினைக்கிறேன். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஜோஷ்க்கு வாழ்த்தனம் அதிகமாயிடுச்சு. நான் என்னவோ ஜேனஸ பார்த்தா பயப்படுவேன்னு அவன் நினைக்கிறான். நான்லாம் அவளை பார்த்து பயப்படவே மாட்டேன். ஓ, நீ வர கேட்டுட்டியா? ஓ ஏலியட், என்ன மன்னிச்சிரு. நீ வரத நான் பார்க்கல. அத பிடிக்கதான் நான் வேகமா வந்தேன். அது காட்டு பூனை தானே? ஆமா, அதுக்கு சேட்டை ரொம்ப அதிகம். பல வருஷமா அது என்னோட லைப்ரரியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட புக்ஸ்களை எல்லாம் எடுத்துட்டு போய் நிறைய கடிச்சு வேஸ்ட் பண்ணிடுது. பூனை எப்படி புக்ஸ போய் கடிக்கும்? எனக்கு புரியல. எளிதான கடிக்கும். கரெக்டா தானே சொல்றேன்? பாத்தியா, அது இங்கேயும் அங்கேயும் எப்படி தாவுது பாரு. இந்த மாதிரி ஒரு சேட்டையான பூனையை நான் பார்த்ததே கிடையாது. இது 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 இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இது கரெக்டா தான் இருக்கு. ஆனா எல்லா புக்ஸும் இந்த இடத்துல மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு ஆர்டர்ல வச்சா தானே மத்தவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்ன, நீ தேடுறது ஒண்ணு இங்க கிடைக்கலையா? இல்ல, நான் எல்லா புக்ஸும் கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்தேன். வெரி குட். இந்த 2 ரேக்கை இப்பதான் நான் ரொம்ப சுத்தம் பண்ணினேன். நீ இந்த ரேக்கை வந்து பாரு. இதுல மெடிக்கல் சம்பந்தப்பட்டது ஏதாவது உனக்கு கிடைக்கும். மேல இருக்கிற ரேக்ல சயின்ஸ் சம்பந்தப்பட்டது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாமே ரிலீஜியஸ் தான் கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட புக்ஸ் தான் இங்க எல்லாம் இருக்கும். அப்பதான் நீங்க எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். உங்க சின்சியாரிட்டிய பாராட்டாம என்னால இருக்கவே முடியாது. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பாருங்க. அது ஓடுது பாருங்க. நீ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என் கையில மாட்டத்தான் போற. ஆமா, இது யாரு? ஓ, இவரு ஓல்டு ப்ரொஃபசர் சப்சா. அவர் இந்த கிரீப் ஸ்கூல்ல தான் ப்ரொஃபசரா இருந்தாரு. ரொம்ப அருமையானவரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவரு காணாம போயிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல. உண்மையாவா சொல்றீங்க? இதுதான் அவர் கடைசியா யூஸ் பண்ண புக். அவருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கதான் பத்திரமா வச்சிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. அவர் பாலிமரை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு நிறைய மிருகங்களை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய சேகரிச்சு வச்சிருக்காரு. அப்படின்னா ஒருவேளை அவர் ஏதாவது மிருகமா மாறிப்பாரோ?
அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது ப்ரொஃபசர் சாம்சாக்கு தான் தெரியும். அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் சிலது இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி யாருக்குமே தெரியாதா? அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவரு மத்த ப்ரொஃபசர் மாதிரி ரொம்ப சாதாரணமானவர் இல்ல. அவர் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருப்பாரு, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு, 24 மணி நேரம் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எல்லா புக்ஸும் படிச்சுக்கிட்டு இருப்பாரு, நோட்ஸ் எடுப்பாரு. ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியாது. ஆனா அவர் கூடு விட்டு கூடு பாயிற வித்தையை கத்துக்கிட்டது எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அந்த வித்தையை அவரு ட்ரை பண்ணாரா? எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே அவர் காணாம போயிட்டாரு. எல்லா இடத்துலயும் தேடி அவரு கிடைக்கல. அவருடைய ஆராய்ச்சி வெற்றி அடையாதனால அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னொருத்தங்க அவர் ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அவரை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் அந்த ப்ரொஃபசரோட நோட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதுதான் என்னுடைய புது அசைன்மெண்ட். உள்ள வாங்க. ஹாய் ஜோஸ். ஹாய் எவரா. நீ இன்னும் தூங்கலையா? நான் இந்த மிஷின்ல ஹை ஸ்கோர் எடுத்துட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ இன்னைக்கு ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சியாமே? என்ன டிராயிங் சொல்ற? நீ இன்னைக்கு ஏதோ ஜான்ஸ் அழகா வரைஞ்சேன்னு சொல்றாங்க. இரு ஒரு நிமிஷம். இத யார் உனக்கு சொன்னது? நான் கேள்விப்பட்டேன். நீதான் எலியன்சி ஜான்சி வரைஞ்சியா? என்னையும் அந்த மாதிரி வர. கொஞ்சம் மெல்லமா பேசு. ஜானஸுக்கு தெரிஞ்சா கோவப்படுவான். என்ன வரைய மாட்டியா? உன்னை அப்புறம் பொறுமையா வரையறேன். நான் சொல்றத கேளு எவரா. இத பத்தி நீ வெளிய பேசாத. நான் உன்னை அப்புறமா பொறுமையா வரையறேன். அத நீ யார்கிட்டயும் காட்ட கூடாது. ஹாய் எலியஸ். ஹாய். நல்ல வேளை நான் மாட்டி இருப்பேன். எனக்கு தெரியும் ஏலியட் என்கிட்ட பேசல. அவன் என் மேல கோவமா இருக்கான். அவன் ஏன் உன்கிட்ட கோவப்படணும்? சரி என்ன வர. ஆனா இவரு பல விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட நோட்ஸ வச்சிருக்காரு. அதை விட மெயினா கூடு விட்டு கூடு பாயிற நோட்ஸ் தான் நிறைய வச்சிருக்காரு. முதல்ல அத கவனிப்போம். ஹாய் எலியட், அசைன்மென்ட் எப்படி போகுது? எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? நீ ஏன் என்ன தேவையில்லாம ஃபாலோ பண்ற? உன் அசைன்மென்ட் நீ முடிச்சிட்டியா? சரி, எல்லா புக்ஸும் உனக்கு லைப்ரரியில கிடைச்சதா? என் மேல உனக்கு கோவமா? ஏன் பேசாம இருக்க? ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லா பேசணும். ஜோஷ், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படினா நீ என் மேல கோவமா தான் இருக்க. நீ என்ன மன்னிக்க மாட்டியா? ஜோஷ், முடியல. இந்த டெக்னிக்கல் எப்படி வொர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? வேண்டாம். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் இப்படி பண்ற? ஜோஷ், இனிமே இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஓகே இல்லையே, டைம் ஆச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நீ போகும்போது லைப்ரரியை மூடிட்டு போறியா? ஓகே மேடம். நைட்டு நீ ஒரு ரூமுக்கு போகவே இல்லையா? ஆமா,
ப்ரொஃபசர் சாம்சோட நோட்ஸ் நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன். நான் கிட்ட நெருங்கிட்டேன், ஆனா கடைசியா ஏதோ ஒரு தப்பு பண்றேன். இதே மாதிரி தான் அவர் எப்ப பார்த்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரும் இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் தூங்காம ஒர்க் பண்ணுவாரு. ஆனா உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இது என்னது? இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது நிறைய வருஷமா இதே லைப்ரரியில தான் இருக்கு. இத நல்லா பாரு. இத வச்சுதான் ப்ரொஃபசர் மீன்களை எல்லாம் பிடிப்பாரு. toonworldtamil.blogspot.com ப்ரொஃபசர் ஃபிஷிங் கூட போவாரா? அவர் ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தாருன்னா பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்டுக்கு போய் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதெல்லாம் அவரோட பழக்கம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது அவரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்படியா? எதுக்கு மீன் பிடிப்பாரு ப்ரொஃபசர் சாம்சா? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன ப்ரொஃபசருக்கும் இந்த ஃபிஷிங்க்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியலையே. நான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ரிலாக்ஸேஷனுக்காக இப்படி செய்வாரோ? ஓ, ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு. ஓ, ஆ? Wow. ஏய் ஜாஷ், நாங்க அசைன்மென்ட் ரெடி பண்ண போறோம். நீ எங்க கூட வரியா? நான் வரல. சரி பரவாயில்ல விடு. நாங்க அசைன்மெண்ட் ரெடி பண்ண போறோம். உனக்கு டைம் இருந்தா எங்களுக்கு ஃபுட் ரெடி பண்றியா? இல்ல, முடியாது. ஜாஷ், சாப்பிட சுத்தமா எதுவுமே இல்ல. ஆமா, நீ எதுக்காக இங்க சைலண்டா உட்கார்ந்திருக்க? ஜாஷ் என்கிட்ட எதையோ மறைக்கிறான். ஆ, என்ன ஆச்சு? அது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சரியா பேசல. வேற எதுவும் இல்ல. எலியட்டா, அவன் யார்கிட்டயும் கோவமா பேச மாட்டானே. ஆனா ஏலியட் என்கிட்ட ஏதோ கோவமா நடந்துக்கிறான். சரி வா, நாம ஏலியட் போய் கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன காரணம் சொல்றது? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவங்களை சமாளிக்கணுமே. ஆ, அவன் ஷூவை நான் திருடிட்டேன். ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டான். நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது ஜோஷ். சரி வா. என்ன யோசிக்கிற? வா போலாம். அவன் லைப்ரரியில ஏதோ படிச்சிட்டு இருக்கான். இப்ப போனோம்னா அவனை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அவன் நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்திருக்கான். இப்ப எங்க போனான்னு தெரியல. சரி, அவன் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இது புதுசா இருக்கே. இதுதான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சாப்டர் அவனுக்கு கிடையவே கிடையாதே. ஓ, அவன் ப்ரொஃபசர் சாம்சனோட டீடைல்ஸ் தான் படிச்சிட்டு இருந்திருக்கான். இவரை பத்தி நம்ம ப்ரொஃபசர் கூட சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓ, அவர் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இது ஏன் என்னைய ஃபாலோ பண்ணுது? சரியா சொன்னீங்க.
ப்ரொஃபசர் சாம்சா ஒரு நாள் தெரியாம இங்கிருந்து காணாம போயிட்டாரு. ஆனா அவர் ஒரு பெரிய புத்திசாலி. அவருடைய ஆராய்ச்சி அவர் முடிக்காமலேயே போயிட்டாரு. யார் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. தானா தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு. அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணாரு? அவர் மிருகமாயிட்டாருன்னு சொல்றாங்களே, உண்மையா? யாருக்கு தெரியும்? ஆனா அவர் புத்திசாலிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான் வரும். ஒரு நாள் சும்மா வாக்கிங் கிளம்பி போறேன்னு வெளியில போனாரு. திரும்ப வரவே இல்லை. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவர் மிருகமா மாறி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே இருப்பாரா? ப்ரொஃபசர் சாம்சாவை பத்தி இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, நீங்க தேவையில்லாம அவரை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அவர் காணாம போய் பல வருஷங்களுக்கு மேல ஆச்சு. அவர் மறுபடியும் திரும்பி வருவார்னு நம்ப வேண்டாம். நாங்க பேசுறது கேக்குதா? எலியட்டும் அவரை மாதிரி எங்கேயாவது வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா? நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் இங்கதான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கான். இத நீங்க பாத்தீங்களா? அவன் இதுல ஏதோ ட்ரை பண்ணிருக்கான். ஒருவேளை அனிமலா மாறி இருப்பானோ? சொல்ல முடியாது, மாறி இருந்தாலும் மாறி இருக்கலாம். ஆ? எலியட்! அந்த மிஷன் இங்க தான் இருக்கு. இது மூலமா தான் அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. ஜாஷ், சீக்கிரம் போ. ஜாஷ், எலியட், நீ எப்படி மாறினன்னு சொல்லு. சொல்லு எலியட். அவன் உன் ஷூவை தெரியாம திருடிட்டான். அதுக்காக அவன் கிட்ட பேசாம இருக்காத. நீ கவலைப்படாத, உன்னை நாங்க காப்பாத்துறோம். எலியட் ரொம்ப பாவம். என்ன பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இதுல சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்ணலாம்? நாம இந்த இடத்துல தேடி பார்க்கலாம், வாங்க. ப்ரொஃபசர் மாதிரியே இவனும் மாறிட்டான். இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. ஒரு நிமிஷம், மால்கம் சொன்னதீங்க மறந்துட்டீங்க. சாம்சா மறுபடியும் திரும்பி வரல. சரி, நாம அந்த ரிவர் கிட்ட போலாம். ஓகே, எப்படியாவது நம்ம ப்ரொஃபசர் சாம்சாவை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆ? கவலைப்படாத எலியட். நாங்க எப்படியாவது உன்னை ட்ரை பண்ணி பழைய நிலைமைக்கு மாத்திடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓ, இந்த இடத்துல தண்ணியே இல்ல. அங்க என்னாச்சு? இங்கதான் சத்தம் கேட்டது. இது ப்ரொஃபசரோட லேப். பாருங்க, எலியட் கூட அததான் சொல்றான். என்னால நம்பவே முடியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் இந்த சுத்திய பயன்படுத்திருக்காங்க. யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க, கவனமா கேளுங்க. நாம எப்படியாவது இவனை காப்பாத்தணும். இவனை காப்பாத்தாம நம்ம இங்க இருந்து திரும்பி போக கூடாது. நீ கவலைப்படாத, உன்னை கை விட்டுற மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எலியட். அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு நீ தானா வந்துருவ. ஆமா, கரெக்ட். சரி, நீயே சொல்லு, நீ இங்க என்ன பண்ண? சரி, இப்படியே சொன்ன கூட போதும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்ச சொல்லு. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா கேளுங்க. எலியட், எலியட், அப்படின்னா இது யாரு?
மிருகமா மாறுவாங்கன்னு யார் சொன்னது? நீ எதுக்கு தனியா இங்க வந்து இந்த லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி பரவாயில்ல விடுங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா ப்ரொஃபசர் சாம்சாவை கண்டுபிடிக்க முடியல. நான் கிட்ட நெருங்கிட்டேன், ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு செய்யறேன். இந்த மிஷினை நம்ம மறுபடியும் ரெடி பண்ணணும். இது உள்ள என்ன இருக்கு? இருங்க பாத்துட்டு வரேன். ஸ்பைடர் இவ்ளோ பெருசா இருக்கு. வேண்டாம். அதான் ப்ரொஃபசர் சாம்சா. கவலைப்படாதே எலியட். ப்ரொஃபசர் சாம்சாக்கு எதுவும் ஆகாது. அவர் ஒரு ஸ்பைடரா இருக்கிறதுனால அவர் ஈஸியா தப்பிச்சிருவாரு. அவர் தப்பிச்சா சந்தோஷம்தான். இதோ இருக்கு. உன்னுடைய அசைன்மென்ட்லாம் முடிஞ்சதா? இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. ஓ அப்படியா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கூடு விட்டு கூடு பாஞ்சாங்க, ஆனா மறுபடியும் தன்னுடைய சொந்த உடலுக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஆனாலும் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஜோஷ், என்னை நீ எப்ப வரைய போற சொல்லு. நீ என்ன வரையலனா எனக்கு தூக்கமே வராது. ஆ, பரவாயில்ல, கவலைப்படாத. எலிட்டுக்கு தெரிஞ்சா அவன் கோபப்பட மாட்டான். நீ என்ன சொல்ற? இல்ல நான் வழக்கமா சொல்றேன். அந்த டிராயிங்கை விக்கிட்டு காட்டினியா? இல்ல இது வரைக்கும் நான் காட்டல. என்ன விட்டுட்டு எங்க போற?